ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் குர்த்தியோட ஹவு டு மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குர்த்தியோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம எப்படி பாடியில் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குர்த்திக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸில் ஃபுல் லென்த், நெக் டெப்த்தில் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் 2 நெக் டெப்த் வரும், ஆர்ம் ஹோல் டெப்த், வெய்ஸ்ட் லெவல், சீட் லெவல். ஸோ இது மட்டும்தான் நம்மளுடைய லென்த் வைஸில் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வித் வைஸில் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஷோல்டர், செகண்ட் ஒன் நெக் ஓப்பன், தேர்ட் ஒன் ஜஸ்ட் சர்க்கம், ஃபோர்த் ஒன் வெய்ஸ்ட் சர்க்கம், ஃபிஃப்த் ஒன் சீட் சர்க்கம் அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாட்டம் சர்க்கம். ஸோ இது எல்லாமே நம்ம வித் வைஸில் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸு. இல்லை ஃபஸ்ட்டு லென்த் வைஸும் எடுக்கணும், வித் வைஸும் எடுக்கணும். அதுதான் ஸ்லீவ் லென்த் அண்டு ஸ்லீவ் சர்க்கம், இது 2 நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கான ஒரு கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணிடலாம் குர்த்தி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஃபுல் லென்த்து. இந்த ஃபுல் லென்த்து நம்மளுடைய ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுடைய குர்த்தி லென்த்து வேணுமோ அது வரைக்கும் எடுக்கணும். எக்ஸாம்பிள், நீக்கு கீழே வேணும் அப்படின்னா இந்த லென்த் வரைக்கும் எனக்கு வேணும்னு சொன்னால் அது வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த இன்ச்சஸ் எடுக்கும்போது கிராஸாக எடுக்கக்கூடாது. நம்ம இன்ச் டேப்பை இந்த ஷோல்டரில் வைக்கும்போது இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஓவர்லேப் ஆகி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஃபுல் லென்த்து கிடைக்கும். செகண்ட் ஒன் நெக் டெப்த்து. நெக் டெப்த்து சேம் ஃபார்மேட்டு தான். நம்மளுடைய ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரில் மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு பேக் நெக்கோடைய டெப்த்து எவ்வளோ வேணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் எடுக்கிறது தான் பேக் நெக்கோடைய டெப்த்து. சேம் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரெண்டுக்கு நம்மளுக்கு 6 இன்ச் வேணும், 5 இன்ச் வேணுங்கிறத நம்மளாக டிசைட் பண்ணி நம்மளாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆர்ம் ஹோல் டெப்த்து. இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஷோல்டர் வேணும். அந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து பேக்கோடைய நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து ஷோல்டர் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோடைய டெப்த்து வைப்போம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு லிங்க் தரேன். நெக்ஸ்ட்டு வெய்ஸ்ட் லெவல். இந்த வெய்ஸ்ட் லெவலுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து நமக்கு வெய்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறுகலான பகுதி ஷேப் வரும். இந்த ஷேப் வருதுங்களா, இதுதான் வெய்ஸ்ட் லெவல். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது நம்மளுக்கு இந்த பாடி ஒரு ஷேப் கொடுக்கும். இன்கேஸ் ஒரு சிலருக்கு அந்த ஷேப் வரல அப்படின்னா நம்மளுடைய பாடியை ஒன் சைடாக இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் தான் நம்மளுடைய வெய்ஸ்ட் லெவலுக்கான சுருக்கம். ஸோ நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வழியாக தான் நீங்கள் அந்த வெய்ஸ்ட் லெவல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணணும். அதுதான் வெய்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் சீட் லெவல். சீட் லெவலுங்கிறது நம்ம சைடு ஓப்பன் எங்கே வைக்கிறோமோ அதுதான் சீட்டோட லெவல். ஒரு சிலர் மேலே வைப்பாங்க, ஒரு சிலர் கீழே வைப்பாங்க, ஒரு சிலர் மீடியமாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட் லெவல் எடுக்கணும். சேம் ஃபார்மேட்டு தான். ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு ஓப்பன் எங்கே வைக்கிறோமோ அது வரைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுதான் சீட் லெவலோடைய மெஷர்மெண்ட். ஸோ இவ்வளோ தான் லென்த் வைஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒன் ஸ்லீவ் லென்த் இருக்குது. ஸ்லீவ் லென்த்து இந்த இடத்துல இருக்கிறது எல்பிஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம், லோ பாயிண்ட் ஷோல்டர். அந்த லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு கேப் ஸ்லீவ் வேணுமா, லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு கேப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் எடுப்போம். ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா இந்த லென்த் வரைக்கும் எடுப்போம். எல்போ ஸ்லீவ் அப்படின்னா இது வரைக்கும். 3/4 நம்மளுடைய நீக்கு கீழே எடுப்போம். ரைஸ்ட் ஃபுல் ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபுல் ஸ்லீவுக்கு நம்ம வளையல் போடுவோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுப்போம். ஸோ இந்த ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் கண்டிப்பாக எல்பிஎஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லென்த் வைஸ் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். வித் வைஸில் ஷோல்டர். இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் இங்கே எல்பிஎஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்பிஎஸ்லேருந்து இந்த எல்பிஎஸ் வரைக்கும் பேக் சைடில் நம்மளுடைய பேக் சைடில் ஒரு போன் இருக்கும், அந்த ஓவர்லேப் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் ஃபுல் ஷோல்டர். நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன். நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்து நம்மளுடைய
பேக் நெக் வைக்கும்போது ஷோல்டர் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஹாஃப் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு நெக் எவ்வளோ வேணும், பட்டி எவ்வளோ வேணும், ஷோல்டர் பட்டி எவ்வளோ வேணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நெக்கோடைய ஓப்பன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் சர்க்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நிப்பிள் பாயிண்ட்டை ஓவர்லேப் பண்ணி பேக் சைட்லேருந்து சுற்றி நம்மளுக்கு எகெயின் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து அதனுடைய சர்க்கம் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் சர்க்கம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் சர்க்கம்ங்கிறது நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து எங்கே வெயிஸ்ட் வரைக்கும் ஒரு லெவல் எடுத்தோம் இல்லைங்களா, வெயிஸ்ட் லெவலுக்கு, அந்த வெயிஸ்ட் லெவல் எங்கே எடுத்தோமோ அதை ட்ராவல் பண்ணி நம்ம சர்க்கம் எடுக்கணும். அதுதான் வெயிஸ்ட் சர்க்கம். நெக்ஸ்ட்டு சீட் சர்க்கமும் சேம் ஃபார்மேட் டு வெயிஸ்ட் லெவல் மாதிரி தான். சீட் லெவல் நம்ம எங்கே எடுத்திருக்கோமோ அந்த இடத்துல நம்ம சர்க்கம் எடுக்கணும். அதுதான் சீட் சர்க்கம். நெக்ஸ்ட்டு பாட்டம் சர்க்கம்ங்கிறது நம்மளுடைய குர்த்தி நம்ம எங்கே வந்து என் பண்ணுறோமோ, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதனுடைய சர்க்கம் நம்ம எவ்வளோ வைக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வைக்கலாமா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு கர்வ் மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பாட்டம் சர்க்கம். ஸோ ஸ்லீவ் சர்க்கம்ங்கிறது நம்ம என்ன ஸ்லீவ் டிசைட் பண்ணுறோமோ அந்த ஸ்லீவோடைய சர்க்கத்தை தான் ஸ்லீவ் சர்க்கம், அந்த ஸ்லீவோடைய சர்க்கம் தான் ஸ்லீவ் சர்க்கம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்ஸு நம்ம ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோங்கிறத இப்போ நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த் 40 inches. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நெக் டெப்த்து நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வேணும்னா நான் நோட் பண்ணிக்கிறேன், 6 inches. ஆர்ம் ஹோல் டெப்த்து நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ண முடியாது. வெயிஸ்ட் லெவல் 12 inches. சீட் லெவல் 19 inches. ஷோல்டர் 15 inches. நெக் ஓப்பன், ஆர்ம் ஹோல் டெப்த்து, இது எல்லாமே நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சர்க்கம் 32 inches. வெயிஸ்ட் சர்க்கம் 27 inches. சீட் சர்க்கம் 37 inches. பாட்டம் சர்க்கம் நம்மளுக்கு இதை 4 டிவைட் பண்ணும்போது சீட் சர்க்கத்தை 4 டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதிலிருந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் சர்க்கம் 9 inches. ஸ்லீவ் லென்த் 11 inches. ஸோ இங்கே 40 inches வருது. இதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். நெக் டெப்த்தும் அப்படியே வச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் டெப்த்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் லெவல், சீட் லெவல், இது எல்லாமே நம்ம அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7.5 inches வருது. இந்த 7.5 inches நம்ம வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நெக்கோடைய டெப்த்து 6 inches வைக்கிறோம். ஸோ நம்ம இந்த 6 inches வைக்கும்போது நம்மளுக்கு 1 inchக்கு 1/4 inch நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். 1 inchங்கும்போது நம்ம 7.5 அப்படியே வைப்போம். 2 inchங்கும்போது 7/4 வைப்போம். 3 inchesங்கும்போது 7 inch. 4 inchங்கும்போது 6 3/4. 5 inch வைக்கும்போது 6.5. 6 inch வைக்கும்போது 6/4. ஸோ நம்மளுக்கு 6.25 inch வரும். இந்த 6.25 inch நான் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6.25 inch இங்கே மாறிப்பேன். இப்போ நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் 6.25 inch. ஹாஃப் ஷோல்டர் 6.25 inch நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்களா, இதே சேமஸ் தான் ஆர்ம் ஹோல் டெப்த்தாக வரும். ஸோ இங்கேயும் நான் 6.25 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதை வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் எவ்வளோங்கிறது ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராயிங் போடுறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 6.25 inch. இது நெக் சைடு, இது ஆர்ம் ஹோல் சைடு. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு 6.25 inch வருது. இதில் இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 1/2 inch தேவைப்படுது. மீதி நம்மளுக்கு 5.25 inch தான் இருக்கும். இந்த 5.25 inch நீங்கள் ஷோல்டருக்கும் நெக் ஓப்பனுக்கும் 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2.25 இருக்குது. 3 inch ஷோல்டருக்கு வச்சுட்டு மீதி 2.25 நெக் ஓப்பனாக வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே 2.25 இன்ச் இருக்குது. இங்கே சீம் அலவன்ஸோட சேர்த்து 3.5 இன்ச் வரும். 2.25 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு சர்க்கம் 32, இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க. 32 டிவைட் பை 4, அப்போது நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் வரும். இந்த 8 இன்ச்சஸ் கூட ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பை ஜஸ்ட்டு சர்க்கம் 32 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் வந்திருக்கு. இது கூட பாடி லூஸ்க்காக நான் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 8.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த 8.5 இன்ச்சஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஒரு சிலர் என்னால் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக போட மாட்டேன், எனக்கு மீடியமாக கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1/2 இன்ச் கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 இன்ச் ஆட் ஆகும். ஸோ 8.25 இன்ச்சஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃபிட்டிங்காக போட மாட்டேன், நல்லா லூஸாக தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு 1 இன்ச்சாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட்டு சர்க்கம் ஆல்சோ டிவைடட் பை 4 6.25 இன்ச்சஸ் வரும். இது கூடயும் நீங்கள் 1/2 இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதுவே இங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. 7.25 இன்ச் வரும். இந்த 7.25 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீட் சர்க்கம் டிவைடட் பை 4 9.25 இன்ச் வரும். இங்கே நம்ம எந்த ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கும். சைடில் ஓப்பன் விடும்போது நம்மளுக்கு லூஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். இங்கெல்லாம் ஓப்பன் வராது, ஃபிட்டிங்காக வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு சைடு ஓப்பன் இருக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாட்டம் சர்க்கம். இங்கே நம்ம 9.25 இன்ச் இருக்கு இல்லைங்களா, சேம் 9.25 இன்ச்சு கீழே ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சஸ்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் கட் வேணும் அப்படின்னா சேம் மேலே என்ன வச்சோமோ அதையவே பாட்டமுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 இன்ச்சஸ்லேருந்து 5 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாட்டம் வித் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் சர்க்கம் 9 இன்ச்சஸ்ஸு, ஸ்லீவ் லென்த்து 11 இன்ச்சஸ்ஸு. இந்த 9 இன்ச்சஸை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சஸ் வரும். இதுக்கு ஈஸ் அலவன்ஸ் எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளுடைய குர்த்தி மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி லேர்னிங்.